வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி சுவையான மொச்சப்பயிறு பொரியல் தான் செய்ய போகிறோம். ஒரு 4-5 நாள் ஆச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சூழல், அவ்வளோதான். வாங்க இப்போ மொச்சப்பயிறு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவுள்ள மொச்சப்பயிறு எடுத்துகிட்டு முதல் நாளே நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இன்றைக்கி நான் பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதா இருந்தாலும் 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாத்திரத்தில் தான் வேக வச்சுருக்கேன். ஓரளவு வெந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை தாளிப்பு கொடுத்துடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வெடித்ததுக்கப்புறமா நீள் வாக்கில் கட் பண்ண சின்ன வெங்காயம் அது சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை. இப்போது இது ரெண்டையும் முதல்ல ஒரு வதக்கி விட்டுடலாம். இந்த சின்ன வெங்காயம் தான் நல்ல சுவை தரும். வதக்கி விட்டுட்டு உரப்புக்காக டேஸ்ட்டுக்காக 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு அதையும் நாம் வதக்கி விட்டுடலாம். நான் ஆரம்பிக்கும் போதே நான் ஃபஸ்ட்டு ரெசிப்பிலேயே நான் சொல்லியிருப்பேன். தொடர்ந்துலாம் என்னால் வீடியோ கொடுக்க முடியாது. எனக்கு டைம் எப்பப்போ இருக்கோ அப்போ தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வற்றி வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நம்ம உரப்புக்காக வீட்டில் அரைச்ச மீன் வறுக்கிற பொடி இருக்குல்ல, வீட்டில் அரைச்ச பொடி, வறுவலுக்கெலாம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம், அந்த பொடி சேர்த்து எண்ணெயில் ஒரு வதக்கிக்கிறணும். கருகிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஒரு பெரட்டினதுக்கப்புறமா நாம் வடித்து வச்சுருந்த மொச்சப்பயிரை சேர்த்துக்கிறேன். தண்ணியோடு சேர்த்தா ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆயிரும். தண்ணியை வடிச்சிட்டு இப்போது அந்த மொச்சப்பயிறு, மிளகா பொடி, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பொரியல் அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகி தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போது நல்லா தண்ணி வற்றிருச்சு. இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நல்லா அடிப்பிடிக்காமல் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தேங்காய் பூ போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போ எனக்கு தேங்காய் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுனால நான் நல்லாவே சேர்த்துக்குவேன். தேங்காயை திருவிட்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா சுருளை கிண்டி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம்னா இது ரசம் கூட, தக்காளி சூப்பு, மோர் குழம்பு, இந்த மாதிரி உரைக்காத குழம்புகளோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மொச்சப்பயிறு பொரியல். முடிஞ்சது அப்படின்னா நான் திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.